என்னோட பேரு கோபி. நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு என்னோட குடும்பத்தோட பொருளாதார நிலைய மேம்படுத்தணும்னு என்னோட அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. பட்டப்படிப்புக்கு அப்புறமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னும் அவங்க நினைச்சாங்க. ஆனா எனக்கு என்னோட கிராமத்தோட வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. நான் கிராமத்துல ஒரு பால் பண்ணையில வேலை செஞ்சு மாசம் ஒரு 8,000 ரூபாய் சம்பாதிச்சேன். இது என்னோட அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்பை விட ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. காலம் போக போக என்னோட நண்பர்கள் வேலை தேடி நகரத்துக்கு போக ஆரம்பிச்சப்போ நானும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நகரத்துக்கு போயிட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட அப்பா என்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாரு. நீ பிரதாப் கிட்ட போயிட்டு உன்னோட படித்த சர்டிஃபிகேட் எல்லாம் அவன்கிட்ட காட்டு, அவன் உனக்கு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி தருவாருன்னு சொன்னார். அப்பா உடனே பிரதாப் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாரு. பிரதாப் அண்ணனோ என்னை கூப்பிட்டாரு. 2 நாட்களில் நான் நகரத்துக்கு போக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சேன். பிரதாப் அண்ணாவும் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அவர் தன்னோட மனைவியோட நகரத்தில் ஒரு அழகான வீடு கட்டியிருந்தாரு. அவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்தது. எனக்கு இப்போ கிராமத்துக்கு திரும்ப போக விருப்பமே இல்லை. அண்ணாவை மாதிரி நம்மளும் இந்த நகரத்தில் செட்டில் ஆகணுன்ற ஆசை எனக்கு வந்துருச்சு. பிரதாப் அண்ணா என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தாரு. இப்படியே என்னோட புதிய வாழ்க்கை ஆரம்பமாச்சு. நான் டிகிரி படிக்கிற வரைக்கும் நல்லா தான் படிச்சிருந்தேன். அதனால எனக்கு ஆரம்பத்திலேயே 30,000 சம்பளத்தில் வேலை கிடச்சிது. நானும் அண்ணனோட வீட்டில் இலவசமாக இருக்க விரும்பலை. ஏன்னா நகரத்தில் இருக்கிறது சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் உங்களோட வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகியிருந்துச்சு. அதுக்குள்ளே வீட்டில் 1 லிட்டர் பால் அதிகமாக இருந்துச்சு. நகரத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தா செலவு தானாகவே அதிகமாகும்னு நான் கண்கூடாவே பார்த்தேன். அன்னை பேசிக்கிட்டே நகரத்தோட வாழ்க்கை எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு வேலை கிடைச்சதும் நான் அண்ணன்கிட்ட, அண்ணா நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் கொடுத்துட்றேன் தங்குறதுக்குன்னு சொன்னேன். முதல்ல அவர் வேண்டான்னு சொன்னார். ஆனால் நான் திரும்ப திரும்ப கேட்டப்போ அவர் பணம் வாங்க சரின்னு சொல்லிட்டாரு. அண்ணி நான் வந்தப்போ என்னை சந்தோஷமாக வரவேற்றாங்க. நான் அங்கே இருக்கிறதுல அன்னிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ணி பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. ஆனால் அண்ணனை அவங்களோட கம்பேர் பண்ணும்போது அண்ணன் ரொம்ப குறைவான அழகாக தான் இருந்தார். நான் அவங்களோட வீட்டில் தங்க ஆரம்பிச்சப்போ அண்ணனுக்கும் அன்னிக்கும் இடையில சொல்ல முடியாத ரகசியம் ஒன்று இருக்கிறதா எனக்கு தோண ஆரம்பிச்சுது. நானும் கூட சீக்கிரம் ஒரு வீடு வாங்கி அண்ணனையும் அண்ணியையும் போல சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சேன். ஆனால் சில நாட்கள்லேயே அவங்க உறவில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறத நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அண்ணி என்னோட முன்னால் எவ்வளவு சிரித்து சந்தோஷமாக இருந்தாலும் உண்மையிலேயே அவங்க ரொம்பவே சோகமாகவும் கவலையாகவும் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சுது. அவங்களோட நடத்தையில் இது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. ஒரு நாள் நைட்டு சுமார் ஒரு 12 மணி அளவில் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுது. இது எனக்கு புதுசில்லை. ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் நைட்டு சாப்பிடுவேன். அன்னை வர நேரம் எப்போதும் நிர்ணயிக்கப்படாததாக இருந்துச்சு. அவர் பெரும்பாலும் மிட் நைட்டில் தான் வீட்டுக்கு வருவார். அன்னைக்கு நைட்டு நான் பசியால் எனக்கு தூக்கமே வரலை. அதனால் கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிடலாமான்னு தோணுச்சு. நான் என்னோட ரூம்லேருந்து வெளியே வந்தப்போ அண்ணா குடிமயக்கத்தில் இருந்ததை பார்த்தேன். அண்ணி அவரை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இதை பார்த்த நான் உடனே அவங்களுக்கு உதவ ஓடினேன். அண்ணனை அவங்களோட ரூமில் விட்டதுக்கப்புறமா நான் கிச்சனில் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அண்ணி அங்கே வந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே, கோபி நீ சமையலறையில் என்ன தேடிட்டு இருக்கன்னு கேட்டாங்க. அண்ணி எனக்கு பசியாக இருந்துச்சு, அதை சொல்ல எனக்கு வெக்கமாக இருந்ததுனால ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்க வந்தேன்னு போய் சொன்னேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே, தண்ணி கிளாஸ் உன் முன்னாடியே இருக்கே, கண்டிப்பாக நீ வேறு எதையோ தான் தேடிட்டுருக்க, இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அவங்களோட இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் வெக்கப்பட்டேன். மெதுவாக உண்மையை, எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணின்னு சொன்னேன். அண்ணி சிரிச்சுக்கிட்டே, அவ்வளவுதானே, இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி உடனே ஃப்ரிட்ஜில் இருந்து மீதம் இருக்கக்கூடிய உணவை எடுத்து உட்காரு நான் சூடு பண்ணுறேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க என்னை சாப்பிடவும் கூப்பிட்டாங்க.
நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எதிரில் உட்காந்துருந்த அண்ணியை பார்த்து இயல்பாக கேட்டேன், அண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு. அப்போ அவங்க சில நொடிகள் தயங்குனாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சிரிப்போட, நான் உங்கள் அண்ணனுக்காக காத்துட்ருந்தேன், ஆனால் அவர் முன்னாடியே வயிறு ரொம்ப சாப்பிட்ருக்காரு, இப்போ நீங்கள் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அண்ணி வீட்டில் எல்லா வேலையுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. வீட்டில் எந்த பெண்ணும் இப்படி சாப்பிடாம இருப்பது எனக்கு பிடிக்காது. அதனால நான் அவங்க முன்னாடி உணவை பரிமாறினேன். என்னோட கையால் அவங்களுக்கு ஊட்டவும் முயற்சி செஞ்சேன். முதல்ல அவங்க தயங்குனாங்க, ஆனால் அதுக்கப்புறமா என்னோட பக்கம் கவனித்து பார்த்தாங்க. மெதுவாக என்னோட கையால் சாப்பிடவும் ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் நான் என்னோட முகத்தில் தண்ணீர் தெளிச்சுக்கிட்டேன். அப்போ அண்ணி என்னை பார்த்தாங்க. ஒரு சின்ன குறும்புத்தனமான சிரிப்போட தன் முகத்தில் கை வச்சாங்க. ஒருவேளை அவங்க தன்னோட முகத்துக்கும் தண்ணீர் தெளித்து சொல்லியிருக்கலாம். அவங்களோட கையில் சாப்பாட்டு தட்டு இருந்துச்சு. அவங்க என்கிட்ட இருந்து கொஞ்சம் உதவியை எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. நான் அதிகமாக எதையுமே யோசிக்கலை. அவங்களோட முகத்தில் மெதுவாக தண்ணீரால் கழுவுனேன். அதுக்கப்புறம் என்னோட கர்ச்சீஃபை அவங்களோட முகத்தை தொடச்சேன். என்னோட இந்த உதவியை அவங்க ரொம்பவே பாராட்டினாங்க. என்னை பார்த்து அவங்க சிரித்தாங்க. நானும் சிரிச்சுக்கிட்டே குட் நைட்டு சொல்லிட்டு தூங்க என்னோட ரூமுக்கு போயிட்டேன். ஏன்னா காலையில் ஆஃபீஸ் போக வேண்டியிருந்துச்சு. மறுநாள் காலையில் அண்ணி மற்ற நாட்களை போலவே உணவை தயார் செஞ்சுருந்தாங்க. அவங்க என்னோட முன்னாடி இருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையிலையும் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. இந்த பார்ட்டி எனக்காகவும் அன்னிக்காகவும் மட்டும்தான். அண்ணன் என்ன அவங்களோட அறைக்கு கூப்பிட்டாரு. அங்கே ஏற்கனவே 2 கிளாஸ் வச்சுருந்தாரு. இதை பார்த்து நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எப்போவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு கூட நான் எப்போவுமே இது போன்ற விஷயங்கள்லேருந்து விலகி தான் இருந்தேன். ஆனால் அண்ணன்கிட்ட வேணான்னு சொன்னேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ணன் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு. அதனால நான் அவரை கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை. நானும் அவரோட உட்காந்துருந்தேன். ஆனால் என்னோட பார்வை கதவை நோக்கியே இருந்துச்சு. அங்கேருந்து அண்ணி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சைகை செஞ்சாங்க. நானும் தலையாட்டிட்டு அவரை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சேன். ஆனால் அண்ணா என்னை கட்டாயப்படுத்தி என்னோட கையில் கிளாஸை கொடுத்தாரு. நானும் பேருக்கு மட்டும் கிளாஸை வாயில் வச்சேன். கொஞ்ச நேரத்தில் அண்ணன் குடிச்சிட்டு மயக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் நான் சில பொருட்களை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போக ஆரம்பித்தேன். நான் வேலை செய்கிறத பார்த்த அண்ணி என்னை தடுத்துட்டு மீதம் இருக்க பொருட்களை அவங்களே கொண்டு வர போனாங்க. அவங்க சமையலறைக்கு போனதும் அவங்க கையில் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. அதிலிருந்து ஒரு சின்ன துண்டு அவங்களோட காலில் குத்திடுச்சு. அவங்க வலியால் துடிக்கிறத பார்த்தனா உடனே அவங்களுக்கு உதவுறதுக்காக ஓடுனேன். அவங்களால சரியாக நடக்கக்கூட முடியலை. எனக்கு வேறு வழி இல்லை. நான் அவங்களுக்கு உதவுனேன். அண்ணியால் நடக்க முடியாததால் நான் அவங்கள தூக்கிக்கிட்டேன். அண்ணனும் தன்னோட அறையில் கட்டிலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அதனால நான் அண்ணியை என்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு நினச்சேன். அங்கே போனதும் நான் அவங்கள கட்டிலில் உட்கார வச்சேன். அவங்க காலில் குத்தியிருந்த கண்ணாடி துண்டை ரொம்பவே கவனமாக எடுத்தேன். நான் கண்ணாடியை எடுத்ததும் அவங்களோட காலில் கட்டு போட ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் என்னோட பார்வை அண்ணி மேலே போச்சு. அவங்க என்ன வேறு விதமான பார்வையில் பார்க்குறத நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அவங்க அந்த பார்வையை எனக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்துச்சு. காலுக்கு கட்டு போட்டு முடித்ததும் நான் வெளியே போக போனேன். ஆனால் அதுக்குள்ளே அண்ணி என்னை தடுத்து தன்னோட பக்கத்தில் வர சொல்லி சொன்னாங்க. நானும் அவங்களோட பக்கத்தில் போனேன். அவங்க என்னோட கையை பிடிச்சு என்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, கோபி, எனக்கு உதவி செஞ்சதுக்கும் என் பேச்சை கேட்டதுக்கும் ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. நன்றி சொன்னதுக்கப்புறமா அவங்க என்னோட கையை விடவே இல்லை. அவங்க வெறும் நன்றி சொல்ல மட்டும் இல்லாமல் என்கிட்ட இன்னும் எதையோ சொல்ல விரும்புகிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் மெதுவாக கேட்டேன், அண்ணி, ஏன் என்ன அண்ணனோட பார்ட்டி பண்ண வேணான்னு சொன்னீங்க? உங்களுக்கு ஏன் மேலே அவ்வளவு அக்கறை இருக்கான்னு கேட்டேன். இதை கேட்டதும் அண்ணி சில நொடிகள் அமைதியாக இருந்தாங்க. பிறகு ஒரு சின்ன குரலில் சொன்னாங்க, கோபி, நீ ரொம்ப நல்ல பையன். உனக்கும் உன்னோட அண்ணனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நான் கவனிச்சிருக்கேன். அதனால தான் நான் உன்னை குடிக்க வேண்டான்னு சொன்னேன்னு சொன்னாங்க. நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன், உங்களுக்கு அப்படி என்ன வித்தியாசம் தெரிஞ்சது அண்ணி? இந்த கேள்விக்கு அவங்க கொஞ்சம் தயங்குனாங்க. அவங்க கிட்ட எந்த உறுதியான காரணமும் இல்லையோன்னு தோணுச்சு.
ஆனால் அவங்க கண்களில் ஆழத்தில் என் மேலே ஒரு வித்தியாசமான உணர்வை நான் பார்த்தேன். அது இப்போ மெதுவாக தெளிவாகிட்டே இருந்துச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் அண்ணியை பற்றின என்னோட பார்வை மாறிடுச்சு. அண்ணன் காலையில் ஆஃபீஸ் போகும்போது அண்ணி அவங்கள எந்த விதமான ஒரு ஆர்வமும் இல்லாமல் தான் அனுப்பிப்பாங்க. ஆனால் நான் கிளம்புறப்போ அவங்க கதவுக்கு பக்கத்தில் வந்து தன்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு என்னை அனுப்பி வைக்க வருவதை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அவங்களோட நடத்தையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் என்னோட மனசில் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. ஒரு நாள் நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தேன். எனக்கு வந்ததும் பசிச்சுது. ஆனால் அன்றைக்கி வழக்கமாக ராத்திரி 7 மணிக்கு தான் சாப்பாடு செய்வாங்க. அதனால் முதல்ல நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்கக்கிட்ட போய் சாப்பாட்டை பற்றி கேட்டேன். நான் சாப்பிட உட்காந்ததும் அண்ணியும் என் எதிரில் உட்காந்தாங்க. சாப்பிடும்போது திடீர்னு என்னோட சட்டையில் காய்கறி விழுந்துடுச்சு. அண்ணி உடனே எழுந்து எதுவும் சொல்லாமல் தன்னோட புடவை தலைப்பால் அதை துடைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எனக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்திருந்தாங்க. அந்த நிமிஷத்தில் எங்களோட கண்கள் சந்திச்சிச்சு. கடந்த சில நாட்களாக நான் உணர்ந்த அதே உணர்வு அவங்க கண்களில் இருந்துச்சு. ஏதோ சொல்லணும்னு நினச்சாங்க, ஆனால் அவங்களால சொல்ல முடியல. என் சட்டை சுத்தமானதுக்கப்புறமா நான் மெதுவாக சொன்னேன், அண்ணி போதும் விடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அவங்க திடீர்னு பின்னாடி நகர்ந்தாங்க. ஆனால் அவங்க கண்கள் இன்னும் என் மேலேயே பதிஞ்சிருந்தது. நான் பார்க்க முடிஞ்சது. நான் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க என்னோட முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியல. நான் அண்ணியை கேட்டேன், அண்ணி நீங்கள் என்னோட சாப்பிட மாட்டீங்களான்னு. அதுக்கு அண்ணி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கும் பசிக்குது, ஆனால் என்னோட கையால் சாப்பிட எனக்கு மனசில்லை. அன்னைக்கு நீங்கள் எனக்கு கையால் ஊட்டி விட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஊட்ட தயாராக இருந்தா நானும் உங்கள் கூட சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அவங்களோட இந்த நடத்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ணனுக்காக காத்து காத்து அவங்க சாப்பாட்டையே மறந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அவங்கள பற்றி கவலைப்பட்டு நான் அவங்களுக்கு என்னோட கையால் சாப்பாடை ஊட்ட ஆரம்பித்தேன். நான் முதல் வாயை அவங்க வாய்க்கிட்ட கொண்டு போனதும் அவங்க திடீர்னு என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணி என்னை பார்த்து லேசாக சிரித்தாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. அவங்க பார்வையை மேலே ஒரு வித்தியாசமான விதத்தில் நகர்ந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்துச்சு. அப்போ அண்ணனோட கார் வர சத்தம் கேட்டதும் நான் உடனே அன்னிக்கிட்ட இருந்து விலகி கையை கழுவ போனேன். அண்ணன் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் என்னை கூப்பிட்டாரு. இன்னைக்கு என்னோட நண்பனோட பையனுக்கு பிறந்தநாள் பார்ட்டிக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். நான் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே, அண்ணா நான் உண்மையிலேயே உங்கள் கூட வரத்தான் இருந்தேன், ஆனால் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே, என்னாச்சு நீ ரொம்ப போரிங் ஆகிட்ட, உன்னோட வயசு பசங்க இந்த நேரத்தில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்கள் 2 பேரோட பேச்சுப்போ அண்ணி பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. அண்ணனோட பேச்சை கேட்டு அண்ணி திடீர்னு கோவமா, எல்லா ஆண்களும் உங்களை மாதிரியே இருக்க மாட்டாங்க, கோபிக்கு உங்களோட கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்காதீங்க, இல்லைன்னா அவனோட பொண்டாட்டி என்ன மாதிரி வருத்தப்படுவான்னு சொன்னாங்க. அண்ணியோட கடுமையான வார்த்தைகளை கேட்டதும் அண்ணனோட முகம் கோவத்தில் சிவந்துச்சு. அண்ணி என் முன்னாடி இப்படி சொன்னது அண்ணனுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்துச்சு. எதுவும் பேசாமல் கோவமாக தன்னோட ரூம் பக்கம் நடந்தார். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணியை ரொம்ப சத்தமாக கூப்பிட்டாரு. அண்ணி சும்மா அவர்கிட்ட போனாங்க. அண்ணன் அறையில் கதவை பலமாக சாத்தினாரு. ரூம்குள்ளேருந்து அண்ணனும் அண்ணியோட பலத்த சத்தம் கேட்டுச்சு. எனக்கு அண்ணியை பற்றி கவலையாக இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் நான் தலையிடாமல் வேண்டாமான்னு எனக்கு புரியலை. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இடையில ஏதோ சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இந்த சண்டையில் சிக்க விரும்பலை. ஒன்று, நான் இன்னும் இந்த நகரத்தில் நிரந்தரமாக இருக்கலை. அண்ணன் கூட எனக்கு சில முக்கியமான வேலைகள் பாக்கி இருக்குது. நான் அண்ணியோட பக்கம் ஏதாவது சொன்னால் அண்ணன் என் மேலே கோவப்படலாம், வீட்டில் இருந்து கூட போக சொல்லலாம். அதனால் இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினச்சேன். கனத்த மனசோட என்னோட ரூம் பக்கம் போனேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அண்ணி திடீர்னு என்னோட ரூமுக்கு வந்தாங்க. என்னோட பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டாங்க. அவங்க என்னோட ரூமுக்கு வந்து படுத்தது ரூமோட வெளிச்சத்தில் எனக்கு தெரிஞ்சுது. அந்த நேரத்தில் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் திடீர்னு அவங்க என்னோட கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க என்னோட பக்கத்தில் வந்தப்போ நான் கொஞ்சம் திடுக்கிட்டேன். ஆனால் திடீர்னு அண்ணியோட அழுகு சத்தம் கேட்டதும் நான் கொஞ்சம் பதட்டமாகிட்டேன். உடனே எழும்பி ரூமோட லைட்டை ஆன் பண்ணி அண்ணியை பார்த்து எழும்பி உட்காந்தேன். நான் எழுந்ததும் அண்ணியும் எழும்பி உட்காந்தாங்க. ஆனால் இப்போ என்னோட தோளில் தலையை வச்சுட்டாங்க.
நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அண்ணி நீங்கள் ஏன் அழுகிறீங்க? நீங்கள் என்கிட்ட எதையாவது சொல்லணும்னு நினச்சா தெளிவாக சொல்லுங்க. இப்படி என்னோட ரூமுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அண்ணனும் வீட்டில் தான் இருக்காரு. அவரு உங்களை இந்த நிலைமையில பார்த்தா வேற மாதிரி அர்த்தமாக நினச்சிக்குவாரு. அதுக்கு அவங்க, உங்கள் அண்ணன் என் மேலே கத்திக்கிட்டு பார்ட்டிக்கு போயிட்டாரு. நான் என்னோட சொந்தம்னு நினச்சி என்னோட மனசில் இருக்கதை சொல்ல வந்தேன். ஆனால் நீ என்னை அண்ணி மாதிரி நினச்சி தள்ளி வைக்கிறியான்னு சொன்னாங்க. இதை சொல்லிட்டு அண்ணி கோச்சிட்டு அங்கேருந்து போக தயாரானாங்க. நான் அவங்கள தடுக்க அவங்களோட கையை பிடிக்க போனேன். ஆனால் அதுக்குள்ளே அண்ணி திரும்பி என்னோட கையை பிடிச்சிட்டாங்க. கோபி, தயவு செஞ்சு என்னை தள்ளி வைக்காத. உன்னோட காதலுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அண்ணி எந்த பயமும் இல்லாமல் தன்னோட மனசில் இருந்த எல்லா உணர்வுகளையும் என்னோட முன்னாடி சொன்னாங்க. அவங்கள பார்த்து நான் மயக்கம் அடைகிற மாதிரி இருந்தேன். நான் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்கவுங்களோட ரூமுக்கு போயிட்டோம். ஆனால் மறுநாள் காலையில் எங்களோட கண்களை திறந்தப்போ அண்ணி என்னோட பக்கத்தில் இருந்தாங்க. நான் எழும்பி பேசிகிட்டு இருந்தப்போ அவங்களோட ஃபோன் ரிங் ஆச்சு. அப்போது அவங்களுக்கு அண்ணனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறது தெரிஞ்சுது. அண்ணனோட இந்த செய்தியை கேட்டு அண்ணி ரொம்பவே பதட்டப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணி என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் முதல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நைட்டு நான் சொன்ன எதையும் நீ உன்னோட அண்ணன்கிட்ட எப்போவுமே சொல்லாதேன்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு அண்ணியும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தயாரானோம். நைட்டு அண்ணி என்கிட்ட தன்னோட மனசில் இருந்ததை சொன்னாங்க. அவங்க தன்னோட காதலை வெளிப்படுத்தினாங்க. என்னோட வாழ்க்கை நடத்த விரும்புகிறதா சொன்னாங்க. ஆனால் இந்த உறவை பற்றி நான் எப்போவுமே தப்பான எண்ணங்களை வச்சுக்க முடியாது. நான் அண்ணிக்கிட்ட தெளிவாக சொன்னேன். நான் அவங்கள என்னோட அண்ணிங்கிற முறையில் மட்டும்தான் பார்க்குறேன். என்னோட அண்ணனுக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்னோட கணவர் பணக்காரராக இருந்தார். ஆனால் என்னோட வாழ்க்கையில் அன்பும் மரியாதையும் இல்லை. ஒரு கணவருக்கு பொருளாதார செழிப்பு முக்கியம் இல்லை, அவரோட அன்பும் மரியாதையும் முக்கியம். எனக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்குற ஒரு சிறந்த துணையை நான் எப்பவும் தேடிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாங்க. நான் அவங்களோட உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாதப்போ உறவில் நம்பிக்கை முக்கியம்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்க தன்னோட கணவரோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குவாங்க. அண்ணனும் கூட அவங்களோட உறவோட மதிப்பை உணர்ந்துக்குவாருன்னு நான் நினச்சேன். அதே இரவு அண்ணன் பாட்டியிலேருந்து வீட்டுக்கு வந்தப்போ விபத்து ஏற்பட்டு காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டுச்சு. இந்த செய்தியை கேட்டு பதறிய அண்ணி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. சில மணி நேரம் கழித்து அவங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அண்ணனை கவனிச்சுக்கிட்டாங்க. அடுத்த சில நாட்களில் அண்ணனோட நடத்தையில் மாற்றம் ஏற்படுவதை நான் கவனித்தேன். கஷ்டமான நேரத்தில் மனைவியே கணவனுக்கு பெரிய ஆதரவுன்னு அவர் புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். அன்னிக்கு கூட அவர் எப்போவுமே தேடிக்கிட்டு இருந்த அன்பும் மரியாதையும் அண்ணன்கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சுது. இந்த சம்பவம் எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. ஒவ்வொரு பணக்கார வீட்லேயும் சந்தோஷமும் அமைதியும் இருக்காது. உண்மையான சந்தோஷம் பணத்தில் இல்லை, ஆனால் உறவுகளில் உள்ள அன்பு, மரியாதை, பரஸ்பர புரிதலில் இருக்குது. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.